ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சார், இந்த பீகார் எஸ்ஐஆர்னுடைய இது சம்பந்தமான அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்பாகவே இப்படி இந்த 12 மாநிலங்களில் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இதை வந்து இவங்க நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ப்ரேயர்லாம் வச்சுருக்காங்க. முதலமைச்சர்லாம் கூட வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. திங்கக்கிழமை வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? இது 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 ஸ்டாப் ஆகும்ட்டு உங்களுக்கு தோணுதா? இல்லை, இந்த கருத்துக்கு முன்பாக அவர் கூறிய ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் வடையளிச்சுட்டு போகிறேன். என்னன்னா, இது வந்து நார்மல் ப்ரொசீஜர், ரொம்ப வெண்மையான வார்த்தையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்னன்னா ரொம்ப தன்மையாக இல்லை, ரொம்ப தன்மையாக சொல்கிறாரு. என்னன்னா இருங்க, அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் அதுதான். இப்போ இந்த கேள்விக்கு இன்னைக்கு இந்த கேள்வி இப்பயும் கேள்விதான் வைக்க போறோம். அந்த கேள்விக்கும் பதில் வராது. நான் இப்பயே சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். சிம்பிள், ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓட்டர்ஸை நீங்கள் டெலீட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. 3 லட்சம் பேர் வாக்காளர்களை டெலீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்களே வந்து நேரடியாக எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் எதிர்க்கட்சியிடம் முறையிடுகிறாங்க. இங்கே பீகார் எஸ்ஐஆரில் 3 லட்சம் பேர் நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கும்போது எங்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து இன்னைக்கு வந்தாங்க. ஹரியானாவில் இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன இல்லை, அந்த ஹரியானா மட்டும் இல்லை, இந்த பீகார்லையும் சொல்கிறேன். பீகார் டெலிட்டட் ஓட்டர்ஸில் 3 லட்சம் பேர், பீகார் டெலிட்டட் ஓட்டர்ஸில் 3 லட்சம் பேர் உயிரோட தான் இருக்கிறோன்னு சொல்லி அவங்களே எங்களுடைய தலைவரிடம் கோப்புகளை கொடுத்துருக்குறாங்க. இது ஹரியானாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஓட்டை ஏன் சேர்த்துக்க முடியாதுன்னு கேட்டதுக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு ஒரே கட்டாயமாக பிஎல்ஓ சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும். உங்களுக்கு தெரியும், அஜித் அஞ்சும் அவர்களை பற்றி தெரியும், பத்திரிகையாளர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிஎல்ஓக்கள் வந்து எது மாதிரியாக இந்த எஸ்ஐஆர் நடத்துகிறாங்கன்னு ஒரு வீடியோ எடுக்கிறார். அந்த வீடியோவில் இவர்கள் வந்து BLA 2 கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாஜக கொடுத்துருக்க BLA 2 ஃபார்மை மேட்ச் பண்ணி வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணுறாங்க. BLA 2 பாஜக கொடுத்துருக்க BLA 2ல யாரெல்லாம் வாக்களிப்பாருன்னு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பீகாரில் இருக்க எஸ்ஐஆரை ஃபாலோ பண்ணுற பூத் லெவல் ஆஃபீஸர்கள் அந்த யாரெல்லாம் பேர் இல்லாமல் இருக்கோ, யாரெல்லாம் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் காங்கிரஸ்க்கு வாக்களிப்பார்களோ அவர்களை எல்லாத்தையும் அடித்து விட்டு பாஜகவுக்கு வாக்களிப்பவர்களை மட்டும் எடுக்கிறாங்கன்ற பிஎல்ஓடைய வீடியோவை அஜித் அஞ்சும் எடுத்ததுக்கு அவர் மேலே வழக்கு போட்டுச்சு இங்கே ஆளக்கூடிய மத்திய அரசு. இப்போ 3 லட்சம் பேரை எஸ்ஐஆரில் ஏன் டெலீட் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டால் அது தப்பு. ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங் இருக்குது. இதில் 10 மாநிலங்களில் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் நடத்த போகிறேன்றீங்க. இதெல்லாம் என்ன மாடல்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடல் இல்லை, பிரேசில் மாடல், அவ்வளோதான். இதற்கு ஒரே வரி தான் முடிக்கணும். இன்னொரு விஷயத்தையும் முடிச்சிடுறேன் அருண் சார். ஏன்னா ஹவுஸ் நம்பர் 0ன்னு சொல்லி பேசினாங்க. அதற்கு ஞானேஷ்குமார் அவர்கள் சொன்னார், வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பது தான் எங்களுடைய திட்டம்னு சொன்னார். அது மூலியமாக மட்டும் 19 லட்சம் பேரை தவறாக வாக்களிக்க வச்சிருக்காங்க. வீடு இருக்கிறவங்களுக்கு வீட்டு நம்பர் 0. ஏன்னா அந்த வீட்டில் போய் சர்ச் பண்ணால் 877 பேர் இருக்கிறதா வாக்காளர் அட்டையுடைய ஆதாரம் காட்டுது. அப்போ இவர்களுடைய திட்டம் என்பது எஸ்ஐஆரை முழுமைப்படுத்துறது கிடையாது, பாஜகவிற்கு தேவையான ஆட்களை உள்ள கொண்டு வர்றது. சரி, ஒருவேளை ஃபார்ம் 6 போன முறை கொடுத்தீங்கல்ல சார், ஏன் சார் இந்த முறை ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 கொடுக்கலன்னு கேள்வி கேட்கிறாருங்க தலைவர். ஒரு சரிங்க, ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7 ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது, இந்த முறை இந்த பீகாருடைய பட்டியலில் ஃபார்ம் 6 அண்ட் ஃபார்ம் 7 கொடுக்கப்படவில்லை. இந்த முறை ஃபார்ம் 6 ஃபார்ம் 7ல யாரெல்லாம் அடிஷன் பண்ணீங்க, யாரெல்லாம் டெலீட் பண்ணீங்கன்னா போன முறை இந்த மகாதேவபுரம் ஆலன் தொகுதியில் அதை வச்சு தான் டீட்டெயில் சொல்லிட்டார் தலைவர். இந்த முறை பீகாருடைய வாக்காளர் இறுதி பட்டியலில் ஃபார்ம் 6ல யாரை டெலீட் பண்ணீங்க, யாரை அடிஷன் பண்ணீங்கன்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பீகார் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியும் சரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் இது வரைக்கும் பதிலளிக்கவில்லை. இதை தாண்டி ஒரே ஒரு ஒற்றை புள்ளி தான், எஸ்ஐஆர் எதுக்கு நடத்துறீங்க? ஒன்றும் இல்லை, பீகார் மக்களை தாண்டி எல்லா ஆளுகின்ற மாநிலங்களையும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது, அவ்வளவுதான்.